பேட் கமின்ஸ் யாருப்பா நீ, வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் ஒரு பயங்கரமா கேப்டன் பண்றது இல்ல, இந்த எஸ்ஆர்எச் டீமுக்கும் செமையா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேட் கமின்ஸ் அப்படின்னா யாருன்றதான் ஆக்சுவலா மேட்ச் டு மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருங்க. நிஜமா அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி, ஏன்னா அவர் ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன், அதுல எந்த டவுட் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் எப்படி அவரால் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுதுன்னு தெரியல. ஏன்னா எஸ்ஆர்எச் கிட்ட ஒரு 3 போலிங் இருக்குங்க, ஆனா 4th and 5th போலிங் கொஞ்சம் வீக் தாங்க. ஆனா அதையும் வச்சுட்டு அவங்க ஃபைனல் வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா சரியான விஷயம். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஆர்ஆர் இந்த குவாலிஃபை 2ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல டியூ வரல. ஸோ ஆப்வியஸ்லி பால் திரும்ப ஆரம்பிச்சது சென்னையில. அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தாங்க, ஷபாஸ் அஹமத் அண்ட் அபிஷேக் சர்மா. அவங்கள வச்சு கேமை வின் பண்ணாருங்க. ஒரு பக்கம் பாத்துக்கோங்க, ஷபாஸ் அஹமத் 4 overs 23 runs 3 wickets அண்ட் அபிஷேக் சர்மா 4 overs 24 runs 2 wickets. 2 பேரும் 8 ஓவர் போட விட்டாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் நட்ராஜனுக்கு பேலன்ஸ் இருந்தது மேட்ச் முடியும் போது, புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு ஓவர் பேலன்ஸ் இருந்தது. ஜெயதேவ் உனத்கட் இந்த மேட்ச்ல ஒரு 4th சிம்மர் எடுத்து வந்தவருக்கு ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா இருந்தாங்க. அதை செமையா பேட் கமின்ஸ் யூஸ் பண்ணாருங்க. சல்யூட் டு ஹிம் தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.